இரவு 10:30 மணி வரை திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நித்திய வெளிச்சத்திலே கலந்து கொண்ட தேவ ஊழியர்கள், தேவதாசர்கள், தாழ்ந்து கொடுக்கும் பிள்ளைகள், பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மறுத்துகிற பிள்ளைகள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு சந்தோஷமான நாள். தேவ பிள்ளைகள் ஒன்று கூடி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென், ஆமென். இன்றைய நாளே ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நாங்கள் சிஸ்டர் டொலியிடம் ஒப்புக் கொடுக்க போறோம். இன்றைய நாளில் சிஸ்டர் டொலி நடத்துவார். வியாழக்கிழமை சிஸ்டர் ரஜி அரங்காதமணி, தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சிஸ்டர் டொலி அவர்கள். சிறு ஜெபத்தை எடுப்போமா. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேலையிலே முது பிள்ளைகள் ஓடி வந்து முது பாதப்படியிலே வந்து நிற்கிறாள் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழுங்கு கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து, சங்கமா வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து, இன்றைய நிகழ்ச்சி நடத்துகிற சிஸ்டர் டொலியை ஆசீர்வதித்து, நீ இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய நாள நிகழ்ச்சிகள் ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் கர்ணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி. 110 நாடுகளை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று முதலாவது செய்தி 7:30 பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்கா செய்து கொடுப்பார். 8 மணிக்கு சிஸ்டர் பிரண்டா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. 8:30 இன்று சுகுமாரி வர முடியாத நிலைமை, எனவே மகேந்திரன் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாஸ்நாயம். 9:30 கண்களை எடுப்போம், மகேந்திரன் வழி நடத்துவார். இதுதான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நாள் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை மனமகிழ்ச்சியோடு நடத்த வருகிற சிஸ்டர் டோலி அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீர்கள். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர்களை வழிநடத்துவார். அவர்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பெயர்த்தையும் ஞானத்தை தருவார். நீங்கள் வழிநடத்துங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, எத்தனையோ பேர்கள் விடுதலை அந்த ஹாலிடேஸுக்கு போயிட்டு மறுபடியாக உங்களோட பாதத்தடியில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அவரை யாவரை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வந்து நித்திய வெளிச்சத்தில் அமைய வைத்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நித்திய வெளிச்சம் ஆண்டவரே, உங்களுக்கென்று வேறு பிரித்த ஊழியக்காரங்க ஐயா, உங்களுக்கென்று மகிழ்ந்து உங்களோட ஊழியத்தை செய்வதற்கு உற்சாகத்தோடு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களே உங்களோட கருத்தில் கொடுக்குற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட கருத்தில் கொடுக்குறேன் அப்பா. நீங்களே ஆதியும் அந்தமுமா இருக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்த ஆண்டவரே, நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்து எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். மறுபடியாக ஆண்டவரே, மறுபடியாக உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவரையும் உங்களோட சித்தப்படி வழி நடத்துங்க. யாவரையும் இரட்ட கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி ஒரு புதிதான மாலையாக மாற்றி எங்கள் யாவரை உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. கர்த்தர் மென்மேலுமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் யாவரையும் வரவழைப்போமாக. சகோதர சகோதரிகளை, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமே, நன்றி சாமி. நாங்கள் தேவனுக்கு கொண்டு ஒரு கப்பு லைக் கப் ஆஃப் வாட்டர், அதுல இருந்து கத்திரங்களுக்கு இவ்வளவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனப்படியே நாங்கள் கத்தர்கள் மகிழ்ந்து அதற்கு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது பரலோகம் எங்களுக்கு எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துகிறேன். வாருங்கள், கத்திர நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது யாவரும் சேர்ந்து அன்போடு கருணா சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக, அன்போடு வரவழைப்போமாக. நன்றி, நன்றி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். குரல் கேட்க ரொம்ப ஆசையா இருக்குது. வாருங்க, வந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கொடுத்த பாட்டுகளையும் பாடி ஜபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்றி சிஸ்டர், நன்றி. God bless you. Thank you sister. God bless you too. ஆமென்.
நன்றி அப்பா, நன்றி. நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாம் தூப போன்று உம்முடைய சமூகத்துக்கு அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில் நீர் ஏந்துகிறவர் என்று நாங்கள் வார்த்தையினாலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய கண்ணீரை நீர் சந்தோஷமாக மாற்றுகிறவர். அப்பா தகப்பனே, உம்முடைய திருக்கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் தாளம் நீ கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உபாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், பாடல்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும். சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து போக வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே, மந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபலம் தைரியம் கொடுத்து கர்த்தர் உம்முடைய ஊழியத்தை கடைசி வரை நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் நீர் அவருக்கு கொடுத்த எல்லா காரியங்களிலும் தாளந்திலும் கர்த்தாவே எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பூர்ண சுகத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல டோலிக்கா ஜெபிக்கிறோம், ரஞ்சனிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய காரியங்களை எடுத்து தொகுத்து வழங்கும்படியாய் சகோதரிகளுக்கு நீர் உம்முடைய பலத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, உண்மையில் உறுதியாய் நம்பிக்கை கொண்டிருக்கிற சகோதரிகள் தொடர்ந்து உமக்குள்ளாக பலப்படவும், குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் கர்த்தர் நீர் பலப்படுத்துற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்ப ஒரு ஊழியக்காரரையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அவர்கள் எல்லாரும் உமக்காக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேக காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய், இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிவிக்கும்படியாய் அவர்களை நீர் பயன்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் கடைசி காலங்களில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும், எல்லா வார்த்தைகளும், வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் காலங்களாயிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அதை எல்லாம் நிறைவேறி தீரும் முன்பாக ஒவ்வொருவரையும் உம்மண்டை இழுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் கர்த்தாவே அவர்களை இழுத்துக் கொள்ளும் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனை நீர் இழுக்காவிட்டால் அவன் உம்மிடத்திலே வர முடியாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்களே செயல்படுங்க ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு உம்முடையது கர்த்தாவே. தகப்பனே, தொடர்ந்து அவர்கள் வார்த்தைகளை கொடுக்கும் போதும் அவர்களுடைய எல்லா காரியங்களும் சாட்சியாய் அமையட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனும் மறந்தும்படியாய் அவர்களை சாட்சியாய் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அவருடைய சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து சபையை நிரப்பும்படியாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், உதவி ஒத்தாசைகளை செய்யும்படியாய் எல்லாரையும் இழுத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வருமுன்பாக அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியாய், மீண்டும் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்திலே எல்லாம் மாயை என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானது ஒன்றும் இல்லை என்றது அறியட்டும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய ராஜ்யமும் எங்களுக்கு என்றென்றைக்கும் அது நிலை நிற்கிற ஒரு பூமியா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த பரலோக ராஜ்யத்திலே வந்து சேரும்படியாய் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் உம்மை தேடியாகிலும் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, ஊழியக்கார குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்துக்கு பயந்தவர்களாய் அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா, உம்முடைய இரத்த குட்டிக்குள்ளாக மறைக்க வேண்டுமாக, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை மறைக்க வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா,
எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம். அது போல எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமே கத்தரி ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனே ஸ்தோத்திரி என்று நீங்க கட்டளையிட்ட அந்த காரியங்களுக்கு பயந்த அந்த சிறு கூட்டங்க தாவே தொடர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே நிற்கிறார்கள். இந்த உலகத்தை ஆளும்படியாய் நீர் ஆளுகையை அந்த ஜனங்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை தொடர்ந்து அவர்கள் செய்து உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் மேசியா நீர் என்பதை அறிய வேண்டுமாக அவர்களுக்காக நீர் இன்னும் உம்மை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது அநேகர் குணசாலிகளாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அதுபோல அவர்கள் குணசாலிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா வன்முறைகளையும் விடட்டும், எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்பும்படியாய் கத்தர் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அறியாமையில் இருக்கிற அந்த மக்கள் உம்மண்டை திரும்ப ஓடி வரும்படியாய் அவர்களையும் நீர் அணைத்துக் கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உணவுக்காக இருக்கிற இடத்துக்காக கஷ்டப்படுகிற அந்த ஜனங்களை அப்பா நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோயிட்ட நேரங்களிலும் உதவி ஒத்தாசைகளை செய்யும்படியாய் அநேகரை அந்த இடத்துல ஊழியங்களுக்காக நீர் எழுப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மணந்திரும் அந்த ஜனங்களுக்கு நீங்க கற்பித்தருள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கும் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாய் உம்முடைய கரத்தினாலே எல்லாரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. தடைகள் எதுவும் வராதபடி வரப்போகிற ஒரு ஊழியக்காரர் நேரத்துக்கு வந்து சேரும்படியாய் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வர வேணுமே. ஒவ்வொரு நாளும் திருப்பாதம் ஓடி வர வேணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே. இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே. பேய்கள் ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே. சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீஷராக்கணுமே. சிலுவை அன்பை
எடுத்துச் சொல்லி சீஷர் ஆக்கணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் வாழணுமே. நாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே. உம்மை போல் வாழணுமே. Praise the Lord, sister. Amen, amen. Praise the Lord, praise the Lord. நல்ல அழகான பாட்டு பாடினீர்கள். நாமம் பாடணுமே, உண்மையே துதிக்கணுமே. ஆமே, இந்த உலகத்துல துதிப்பதற்கு இயேசுவை விட ஒரு நாமம் இல்லை. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஆகையால் நீங்க கர்த்தருடைய நாமத்தை இனிமையான குரல்ல பாடி அவர்களை கர்த்தரை மகளை வச்ச கிருபைக்கு நான் நன்றி செலுத்துறேன். மறுபடியும் கர்த்தர் உங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் சிஸ்டர். God bless you. Amen. God bless you too, sister. Amen, amen. God bless you. Amen. இப்பொழுது டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 23 1-6 வசனம் வரை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமேன். கண்ணடி இல்லாம வாசித்தான், மன்னிக்கவும். நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தாவே, இந்த வார்த்தையில ஜீவன் உள்ளது, அதுக்கான நான் நன்றி செலுத்துறேன். இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் இதை ஆண்டவரே அவங்களோட உள்ளத்துல உண்மையாக அதை புரிந்து கொள்வதற்கு நீங்க அவர்களுக்கு உங்களோட ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க. யாவரையும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை ஊழியர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜபிப்பதற்கு யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. Praise the Lord, sister. Praise the Lord, sister. ஆமென். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென். Amen, amen. Thank you, Lord. Lord, we come, Lord Jesus, to your throne of grace, Lord. Nothing but your grace and grace alone, Lord, in our lives, that you so bestowed upon us, Lord. Freely given, freely receive, you said, Lord, from your word. Therefore, Lord, we come, Lord, with the many nations that have gathered, Lord, this evening with Nithya Velicham. They have already been blessed, Lord, with many coming, and even been blessed, Lord, through the ministries that had gone on from morning, Sangamam Radio Gospel, minister that had been, Lord Jesus, going into the nations of the world. However, you have been emanating through, Lord Jesus. And even, Lord, it has been not prepared, Lord, they have been recorded, Lord, to go into all the rest of the media networks, Lord Jesus, through YouTube and Facebook and all the rest. Even as, Lord, this present day's generation, we bless, Lord Jesus, in many ways through the medias, Lord, as they open up their hearts and their lives, Lord. So we, Lord, bring, Lord Jesus, the nations of the world, Lord. And to those that have gathered this evening, Father, they have a special blessing, Lord, that is in store, Lord, that only you can do, Lord, through the blessing that comes through the power of the Holy Spirit alone upon their hearts and lives, Lord Jesus. As they're opening up their hearts, Lord, let them not only be, Lord Jesus, hearers, Lord, but doers of the word, Lord, even as your grace is sufficient, Lord Jesus, for obedience, Lord, and
be, Lord Jesus, not only, Lord Jesus, bring forth fruit, Lord, but be a blessing to others, Lord. Share the message of the gospel, even as it, Lord, brings forth much of your wisdom and power and praise, Lord, in and through their lives to be witnesses as well. So we thank you, Lord, for the many blessings in which you have called them and blessed them. And Lord, thank you for the ministry of the power of the Holy Spirit, Lord, that is already right now, Father, ministering to them, Lord, at the places they are, Lord Jesus, tuning into the Nitya Velicham at this moment, Lord. Lord, I pray, Lord, and I thank you for the each and every individual, Lord. It is not an accident, Lord, that they even came as newly, Lord. If they had come in and joined today, it was the guidance, Lord, that was upon them through the power of your Holy Spirit, with a plan and a purpose upon their lives, Lord, that in which you are going to speak, Lord, through the many ministry that has been already going on. Hallelujah, hallelujah, hallelujah. So we thank you, Father. Lord, we bless you, we praise you, we glorify you, we give thanks to you, we honor you. Lord, we give, Lord Jesus, even the teamwork that has been going on, Lord, with Sister Dolly today, Lord Jesus, even as she is hosting, and also alongside with Brother Mahendran, Lord, we thank you, Lord, for the ways in which only you and you alone, through the anointing power of the Holy Spirit, Lord, to come and give them guidance, Lord, each step of the way, beginning to the end, oh Lord. Now I give them, Lord Jesus, into your hands, Lord, and also Brother Leslie and Sister Rita, Lord, who, Lord, so faithfully and so patiently, Lord Jesus, go move, Lord, in the direction in which you guide them, Lord, from morning till evening into the late evening hours, Lord, and early morning hours as well, Father, as they begin. Lord, we give them into your hands with much of your strength, much of your guidance. To go on and to lead and guide them, Lord, each step of the way, Lord, as they, Lord, bring the production, bring all the recordings and everything to prepare, Lord Jesus, to go into the networks once again, Lord. And thank you, Father, for that, Lord, and lead them and guide them as I, Lord Jesus, ask you of you, Lord Jesus, to bless them and their family as well. And alongside with all the rest that have joined with their families, Lord, with Brother Mahendran, who has been dedicating his time and his effort and his service for your network, Lord, to go on, Lord Jesus, with the blessings of the Lord. And the very bottom line is for the souls to come in, the harvest of the souls, Lord. And so we thank you, Father. Bless him and his family as well, and for your even Sister Karuna and Sister Dolly, who had already ministered, Lord, and are continuing to minister with Sister Dolly, Lord, as she does the hosting, Lord. Bless them, Lord. Bless their families, and Lord, be with them, lead them, and guide them each step of the way, I pray. In Jesus' name, amen and amen. Amen, amen. Praise the Lord. நன்றி சிஸ்டர். God bless you. நன்றி. ஆமென். இப்ப மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இந்த ஊழியக்காரங்க உங்களுக்குரியவர்கள் ஐயா. அப்பா, நீங்க பேர் சொல்லி அழைத்தவர்கள் ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக ஜீவனை கொடுத்து அழைத்த அந்த மகா பிரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக வந்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உங்களோட சித்தத்தின்படி, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின்படி அழைத்து வந்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவருக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பையும் உங்களோட ஒரு ஞானத்தையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து யாவரும் தேவ பயத்தோட உங்களுடைய ஆவியோட உண்மையோடும் செல்வந்து கொள்வதற்கு யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக என்று கூறி அவரையும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி. இப்பொழுது சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நன்றி சாமி. அம்மே அப்பா, உங்களோட ஜீவ தண்ணீர் தான் எங்களுக்கு ஊற்றாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீரே அப்பா அந்த தண்ணீர் எங்கள் உள்ளத்துல அபிஷேகத்தினால போட்டு எங்கள் தலைமுடியை நினைத்து எங்களுக்கு ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி உங்களுக்கு நிறுத்தி வைக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியம் என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும்.
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மேலையை பிளந்து வனாந்திரத்திலே கத்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கத்தரே, ஜீவகுற்றினால் என்னை நீரைத்திடுமே. கனி தந்திட நான் செல்லி தொங்கிட, கத்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. கத்தரின் கரத்தில் நிதம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பினூற்று கலந்தன் சபைகளிலே எலும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபலனும் பரிசுத்தமும் ஆவலுடன் பெற்றிடவே வரம் தருமே. ஆவலுடன் பெற்றிடவே வரம் தருமே. திறக்கப்பட்டதா முற்று சிலுவையிலே, ரட்சிப்பின் காயங்களிலே வெளிப்படுதே. பாவக்காரைகள் மற்றும் நீக்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னே கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் எம்மை நிரப்பும். ஆமென். ஆண்டவரே, அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிறவளும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட ஆவியினால நிரப்புங்க ஐயா. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க. அவங்க உங்களுடைய அபிஷேகத்துல மூழ்கி, அப்பா, மோசே நீங்க எப்படி அந்த முச்செடியில கண்டு எவ்வளவு அவருக்கு நடக்க முடியாமக்கு அந்த அந்த செருப்பு அந்த இந்த செருப்பு காலில் போட்டுறத கலத்தி அவர் நடப்பதற்கு அந்த மகிமை அவ்வளவு பெருசாக இருந்தது. அப்படின்னா எங்களுக்கு அந்த மகிமையை தெரியப்படுத்தி வரப்புற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட சித்தத்தின் நடத்துங்க. உங்களோட அபிஷேகத்தான ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒன்றாக சேர்ந்து அன்போட பாஸ்டர் ஞான